வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? நல்லா செட் ஆயிடுச்சுமா. ஆமாம், அப்பா வரலையா? இல்லைம்மா, அவர் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ முக்கியமான வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அதான் நான் மட்டும் வந்தேன். சமந்தி, உங்களுக்கு வீடெல்லாம் ஓகேவா? எனக்கு தான் சம்மந்திய நல்லா இருக்குது. வீடெல்லாம் ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சுக்கிறீங்க. அதுவும் என் மருமகன் என்னை ஊந்து ஊந்து கவனிச்சிக்கிறா. இதை விட்டா வேற என்ன வேணும்? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் பொண்ணு எதுவுமே சொல்லலையாமே. சரி, அப்படி அண்ணன் அண்ணி மேலே கோவம் இருக்கலாம், அம்மா மேலே என்ன கோவம்? எப்பவுமே நீங்கள் தானே உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க. இப்போ என்ன ஆச்சு? வர வர என் பொண்ணு பண்ணுறது எனக்கே பிடிக்கல சம்மந்தியே. அதனால தான். அதை பொண்ணு பார்த்துக்கிறதோட மருமக டபுள் மடங்காக நல்லா பார்த்துக்கிறாளே, அப்புறம் என்ன குறை எனக்கு? நியாயப்படி பார்த்தா நாங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது தான். ஒரு சம்மந்தி வீடு நாங்கள் இருந்தால் அது எப்படி மரியாதையாகும்? அதெல்லாம் சரிதான் சம்மந்தி. இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம். அதெல்லாம் விடுங்க சம்மந்தி, அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் ஐஷு, அங்கேருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? அம்மா, மகா அம்மாவை தவிர எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்கம்மா. அவங்க மட்டும்தான் வரல. உண்மையாகவே அவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் மேலே கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தானம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா, திடீர்னு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க இப்போ தான் ஒரு 10 நாளாக தான் சரியில்லை. நாங்களாவது பரவாயில்ல, அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். பாவம் அனிதா அண்ணி அங்கே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அப்போல்லாம் அம்மாவுக்கு அவந்திகாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அவள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக அண்ணி பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்களாம், அவங்கள வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு போனாங்கம்மா. ஆமாம் சம்மந்தியே, அந்த பொண்ணு வந்து அழுதப்போ எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, என் பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதே. அவகிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவளுக்கு சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். சேர்ந்துக்கிற ஆள் அப்படி. என்னத்த இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஐசுமா, நல்லா யோசிச்சு பாரு. கீர்த்தனா கூட இருக்கும்போது கூட என்னை நல்லா தானே பார்த்துக்கினா. இப்போ புதுசாக அந்த வயசுன்னு ஒன்று வந்துக்குதே, அது கூட சேர்ந்து தானே இப்படிலாம் பண்ணுகிறா. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைத்த. நான் 2-3 தடவை மார்க்கெட்டில் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் புள்ள ஒரு நாள் காஃபி ஷாப்பில் பார்த்துட்டு வந்தார். அரை மணி நேரம் அவங்க 2 பேரும் உட்காந்து என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியலன்ட்டு புலம்பிட்டே இருந்தார். அதை தாம்மா நானும் சொல்கிறேன். வர வர சேர்க்க சரியில்லை அதுக்கு. அந்த பொண்ணு எப்படி தான் வந்து ஃப்ரெண்டாச்சுன்னே தெரில. அந்த பொண்ணு எதுக்கோசரம் வந்துச்சின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவளை பார்த்தாலே தெரியுது, அவள் ஏதோ பிளானோட தான் நுழைஞ்சிருக்கான்னு. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா? எனக்கு என்னவோ இந்த பிரச்சனைலாம் வர காரணமே அவளாக தான் இருப்பாளுன்னு சந்தேகமாக இருக்குது. அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கு தான் சொல்லலாம். யாரை பற்றி பேசுகிறீங்க? யார் அந்த பொண்ணு? அச்சுவோட தங்கச்சின்னு ஒருத்தி வந்தா வீட்டுக்குள்ளே. அவள் எப்போ வந்தாலோ அவந்திகா அவளோட ஃப்ரெண்டானாலோ அன்றைக்கே போச்சுமா. வீட்டில் ஒரே பிரச்சனை, இப்படி அப்படின்னு என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவள் கூட என்னைக்கு ஃப்ரெண்டானாலும் அன்னிலேருந்து அத்தை சொல்கிற பேச்சு அவள் கேட்குறதே கிடையாது. இவங்களும் எவ்வளோ தான் போராடுவாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு 2-3 நாள் பேச்சே கட் பண்ணிட்டாங்க, பேசுகிறதே இல்லையே. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் ஐஷு, பிரச்சனை ஜாதகத்தால் வந்ததுன்னு சொல்கிறீங்க, இப்போ பார்த்தா இந்த பொண்ணு வீட்டில் வந்ததுலேருந்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? அம்மா, பிரச்சனை ஜாதகத்தால் வந்தது தான். ஆனால் இவ எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலோ எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல சொல்ல போனால் நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே அவந்திகா தான். அவந்திகா கூட இவ சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கால, அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டே. ஆமாம் சம்மந்தி, முதல்ல கீர்த்தனா கூட அவந்திகா ஃப்ரெண்டாக இருந்தா. ஆனால் அந்த பொண்ணாச்சு 1-2 நல்லதுன்னா பண்ணோம் இவளுக்கு. இப்போ வந்துக்குதே, அது மூஞ்ச பார்த்தாலே கேடி மாதிரியே தெரியுது. இவளுக்கு என்னைக்கு தெரிஞ்சு என்னைக்கு திருந்து போகிறாளோ தெரில. அவளை நம்பி போய் இவ வாழ்க்கையை விட்டுறாமந்தா சேர்த்தான். ஆமாம்மா, எனக்கும் பார்த்தாலே தெரியுது. அவளை விட இவ டேஞ்சர் தான். எல்லா இடத்துலையும் அக்காவுக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அந்த வீட்டு பக்கம் கூட போக மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு அவள் அக்கா கல்யாணம் நின்றுச்சோ அன்னிலேருந்து தான் இந்த வீட்டு பக்கம் அதிகமாக வர ஆரம்பித்தாலாம். இவ்வளோ ஏம்மா, அச்சுவே வெறுக்கிற மகாம்மா இவளை மட்டும் வீட்டுக்குள்ளே சேர்க்குறாங்க. அது எப்படி? அவந்திகா சப்போர்ட்டால் தானே. இதெல்லாம் வச்சு தான் எனக்கு பெரிய டவுட்டே அவன் மேலே. கடவுள்னு ஒருத்தன் இருக்காம்மா, என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வரதான் செய்யும். அன்னைக்கு மாட்டுவாங்க. நீ கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. சரிம்மா. அப்பா, அப்பா உள்ள வாமா அவந்திகா. என்னம்மா ரூமுக்கு வந்திருக்கேன்? அப்பா, நீங்கள் சாப்பிடும் போது நான் நோட் பண்ணேன், நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன்.
இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, யாரும் கவனிக்காத விஷயம் நீயாச்சும் கவனிச்சிருக்கியே. சரிம்மா, பாலெல்லாம் எனக்கு வேணாம், இப்போ தான் நான் மாத்திரை போட்டிருக்கேன். ஏன் அத்தை சரியா சாப்பிட கூட மாட்டீங்க? என்ன ஆச்சு? உனக்கு தெரியாத அவந்திகா என்னோட கவலை. அத்தை கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க அத்தை. எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம், தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. நீங்கள் ஏன் எல்லா பிரச்சனையும் நினச்சி மனசு போட்டு குழப்பிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு தான்மா பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. அதுதான் என் மனசுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிறிஷை பார்க்குறல, எப்படி இருக்கான் பார்த்தியா? சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. அவனை என்ன தான் பண்ணி மாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. எப்பவுமே என் பேச்சை மீற மாட்டான், ஆனால் இந்த முறை என்னால் கூட அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அத்தை அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாமா? நான் அதை சொல்லட்டுமா? என்னம்மா, என்னவா இருந்தாலும் சொல்லு. அத்தை இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அச்சுவை கிறிஷ் மீட் பண்ணான்னு. இவங்க பிளான் பண்ணி தான் மீட் பண்ணல, எதிர்ச்சியாக ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ அவள் என் பிள்ளைய விடவே மாட்டாளா? இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாளா? அப்போ தப்பா அந்த பொண்ணு மேலே மட்டும் சொல்கிறீங்க, ஏன் உங்கள் பையன் மேலே சொல்ல மாட்டீங்க? அவள் பார்த்து பேசக்கூட இல்லையா, அமைதியாக எழுந்திரிச்சு போயிட்டுருக்கா. உங்கள் பையன் தான் கெஞ்சிட்டே போனதே. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அத்தை. எனக்கு புரியுதுமா, ஆனால் இதுக்கான தீர்வே தெரியலையே. அதுக்கு தான் அத்தை நான் ஒரு முடிவு சொல்லலான்னு வந்தேன். இப்போது கிறிஷ் சிங்கிளாக இருக்கிறதுனால தான் அச்சுவை தேடி தேடி போகிறான். அச்சுவை கல்யாணம் பண்ணோன்னா இங்கே நிறைய பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஷுக்கு ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது? இப்போ இருக்கிற நிலமையில் அச்சுக்கு அவங்க வீட்டில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு தனியாக தான் இருப்பாள். ஆனால் கிறிஷுக்கு நம்ம மேரேஜ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒய்ஃபு குடும்பம்னு கிறிஷ் அப்படியே இருந்துருவான்ல, அந்த பொண்ணை தேடி போக மாட்டான்ல. அதான் அத்தை சொல்கிறேன். இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு அவன் ஒத்துப்பானா? அத்தை அச்சுவோட ஜாதகத்தை தான் பிரச்சனையே. ஆனால் கிறிஷோட ஜாதகம் நல்லா கிளியராக தானே இருக்கே. ஆமாம், கிறிஷ் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்க மாதிரி ஒரு பொண்ணை பார்ப்போம். அது செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அச்சு வீட்டிலேருந்து ஏதாவது சொல்லி பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே பூ வச்சுட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்றுக்குன்னா சில பேர் அபசகுணமாக நினைப்பாங்கல்லம்மா. அதுவும் அந்த ஃபேமிலி விடாமல் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நல்ல ஐடியாவாக நான் சொல்கிறேன் அத்தை. அச்சுவோட ஃபேமிலி இதெல்லாம் தள்ளிடவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பொண்ணு கிறிஷி கட்டினா அவங்க சந்தோஷப்பட்டு அமைதியாக இருவாங்க. பிரச்சனை பண்ணுறதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. என்ன அவந்திகா சொல்கிற? யார் அது? அத்தை அப்படி ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் அத்தை. நான் உங்ககிட்ட பேச வரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஜாதகத்தை வாங்கிட்டு போய் நம்ம கிருஷ்ணோட ஜாதகத்தையும் அவளோட ஜாதகத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்தோம். அப்படி ஒரு பொருத்தம் 10 பொருத்தமும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணு கிருஷி கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அத்தை. அச்சு வீட்டு மூலயமா எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, கிருஷ்ணா ரொம்ப நல்லா பார்த்துப்பா. பொண்ணுங்க எப்படி தருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கூட அதை நினச்சி அவங்களும் வருத்தப்படுவாங்க. சும்மா சந்தேகப்பட்டு அந்த பையனையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் பொண்ணு தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். இந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன் அத்தை. அதுக்கு நீங்கள் தான் ஓகே சொல்லணும். நீங்கள் மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஓகே. கிறிஷோட லைஃப்பை மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன பிரச்சனைலாம் அவனுக்கு பிற்காலத்தில் வரக்கூடாதுல்ல. ஆமாம் அவந்திகா, நீ சொல்கிறது கரெக்டு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்ததுன்னு பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சாலே அது மனசுக்குள்ளே ஊறிட்டே இருக்கும். அப்புறம் என் பிள்ளை எங்கே போனாலும் சந்தேகம் வரும், யாரை பார்த்தாலும் சந்தேகம் வரும், யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது, சந்தேகத்திலே வாழ்க்கை போயிடும். நீ சொல்கிறது உண்மைதாம்மா. சரி, நீ ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு யாரு? வேற யாரும் அத்தை, அச்சுவோட தங்கச்சி வைஷு தான். அத்தை என்னாச்சு அத்தை? என்னம்மா நீ திருப்பி போய் அந்த குடும்பத்திலே காலை வைக்க சொல்கிற? இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அத்தை நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு இடத்துல பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ஒன்று கல்யாணத்தை நிறுத்துவாங்க, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அத்தை. அது மட்டும் இல்லாமல் அச்சுக்கு 2 அண்ணனுங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்தில் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கே வாட்ஸ்அப் போய் யூடியூப்பில்
ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு கிழின்னு கிழிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இடத்துக்கு போயிருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் வெளி இடத்துல பொண்ணு பார்த்தா ரொம்ப பிரச்சனையாகும் அத்தை. இப்போ வாட்சி கிறிஷு காதல் இல்லாமல் தான் போச்சு, அப்புறம் வாழ்க்கையே அவன் போயிடும். அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கே கல்யாணம்னா அந்த அச்சுவும் பிரச்சனை பண்ண மாட்டா. அவங்க குடும்பத்துலேருந்து யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சரிம்மா, நீ இப்படி சொன்னாலும் அந்த பொண்ணு யாரவ வைஷு, அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்வாங்க? அதில் அவங்க ஃபேமிலியில் ஒத்துக்கணும்ல. அப்போ உங்களுக்கே தெரியும் அந்த பொண்ணு எனக்கு நல்ல பழக்கம்னு. நான் கண்டிப்பாக அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மீட் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி முடிச்சிடுறேன். நம்ம ஃபேமிலியோட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு அவன் தவம் கிடக்கான். இப்படி ஒரு குடும்பத்தில் வாழறதுக்கு எல்லா பொண்ணுக்கும் கொடுத்து வச்சிருக்காத கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க. இந்த வீட்டோட நல்லதுக்காகவும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் அத்தை. அதுவும் முக்கியமாக உங்களுக்காக. கிறிஷ் இதுக்கு ஒத்துக்குவானா? அத்தை, கிறிஷை ஒத்துக்க வைக்கிறது தான் உங்களோட வேலையே. நான் இப்போ உங்களோட சம்மதத்தை கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அவங்க வீட்டில் போய் பேச முடியும். ஏன்னா அவங்க அப்பா ஏதோ வேலை விஷயமா இங்கே வந்திருக்காரு. அவங்க இன்னும் 2 monthsக்கு தான் இங்கே இருப்பாங்க. நம்ம பேசணும்னா இந்த 2 மாதத்துக்குள்ளே தான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேச முடியும். சப்போஸ் அதுக்குள்ளே கிறிஷ் அந்த அச்சுவை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டோட மானமே போயிடும். ஏற்கனவே நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும்ல. அப்போ நான் பிறக்கவே இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் ஆமாம், அது சில டைமில் நினச்சி உங்கள் மாமா இன்னும் கூட வருத்தப்படுறாரு. அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் கிறிஷிக்கிட்டையும் சம்மதம் வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் இந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதமே கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப நன்றி மாவந்திக்கா. என் பிள்ளைய எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கான கரெக்டான வழியை நீ சொல்லிட்ட. எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளும் பார்க்க லட்சணமாக அழகாக தான் இருக்கா. நீ போய் அவங்க வீட்டில் பேசு, இங்கே எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. சொல்லிட்டீங்களா அத்தை? நான் நாளைக்கே போய் அவங்க வீட்டில் பேசிடுறேன். ஆனால் உங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? நான் ஸ்ட்ராங்காக தான்மா இருக்கேன். என் புள்ள நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தா சரிதான். ஓகே, அப்போ நீங்கள் எத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. மாமா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குங்க. கிறிஷ் ஆட்டோமேட்டிக்காக ஓகே சொல்லுவான். இப்போ நான் போகிறேன், நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நீ நாளைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விவரத்தை என்கிட்ட சொல்லு. ஆமாம், 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்துட்டல்ல? ஆமாம் அத்தை, 2 பேருக்கும் பார்த்துட்டேன். ஏன் ஏமாவா நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கைலாம் இருக்குமா. உன் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேற யாரை நம்ப போகிறேன் சொல்லு. 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு அவரே சொன்னார். அப்படியா? அப்போ எனக்கு 100% ஓகே தான். நீ போய் அவங்க வீட்டில் பேசு, இங்கே எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க கூட்டிகிட்டு வருவேன். ஓகே அப்போ நான் வரேன். சரிம்மா, அப்படியே நானும் படுத்து தூங்குறேன். உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் என் மனசில் இருக்க பாரம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன். சரி அப்போ நானும் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட்மா.